எம்ஜிஆரை சண்டையில் கவிழ்த்து போட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பழிவாங்க துடித்த புரட்சி தலைவர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் எம்ஜிஆருக்கு திரையுலகில் ஒரு குருநாதர் போல இருந்து பல பாடங்களை சொல்லி கொடுத்துள்ளார். ஆனால் அவர்களது ஆரம்ப காலத்தில் இருவருக்கும் நடந்த மோதலே ஒரு சுவாரஸ்யமானது. அதாவது சதிலீலாவதி என்ற திரைப்படம்தான் முதலாக எம்ஜிஆர் அறிமுகமான படம். இந்த திரைப்படத்தின் போது எம்ஜிஆரின் கேரக்டர் மாறிக்கொண்டே இருந்ததாம். முதலில் ஹீரோவின் நண்பன், அடுத்து வில்லனின் அடியாள் என மாறியதாம். அதனால் எம்ஜிஆர் அதிருப்தியில் இருந்துள்ளார். அதே நேரம் எம்ஜிஆருடன் தான், அதாவது அதே சதிலீலாவதி படத்தில்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும் அறிமுகமானாராம். ஒரு முறை, என்ன ராமச்சந்திரா, உடம்பை முறுக்கிக்கிட்டு பயில்வான் மாதிரி அலையிறன்னு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எம்ஜிஆரிடம் கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆரும் இதுதான் சந்தர்ப்பம் என நினைத்து, ஆமாம், என் கூட மோத வரீங்களான்னு கேட்டுள்ளார் எம்ஜிஆர். இந்த மோதல்ல நாம ஜெயிச்சிட்டா எல்லோரோட கவனமும் நம்ம பக்கம் வந்துடும்னு நினைத்திருக்கிறார் எம்ஜிஆர். கலைவாணரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். எம்ஜிஆர் என்ன நினைத்திருக்கிறார் என்றால், நாம எப்பவும் பயிற்சியில் இருக்கிறோம், அதனால் எளிதில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்திருக்கிறார் எம்ஜிஆர். ஆனால் நடந்ததே வேறு. எம்ஜிஆர் போட்ட பிடியில் இருந்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் நழுவி விட்டாராம். ஆனால் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் போட்ட பிடியில் நழுவ முடியாமல் திணறிய எம்ஜிஆர் மல்லாக்கு படுத்து விட்டாராம். என்ன நடந்ததென்றே எம்ஜிஆரால் உணர முடியவில்லையாம். கண்மூடி திறப்பதற்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. என்ன ராமச்சந்திரா, மேலே எத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னு என்றியா என கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் கிண்டல் அடிக்க எம்ஜிஆருக்கு அவமானமாகிவிட்டதாம். தொடர்ந்து இதற்கு பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த எம்ஜிஆர் முதல் முறை ஏதோ கவனக்குறைவாகிவிட்டது. இரண்டாவது முறை மோத வருகிறீர்களா என என்.எஸ். கிருஷ்ணனிடம் எம்ஜிஆர் கேட்க, இப்ப முடியாது, எனக்கு பசிக்குதுன்னு நகைச்சுவையாக என்.எஸ். கிருஷ்ணன் சொல்ல எல்லோருமே சிரித்து விட்டார்களாம். அதன் பிறகு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எம்ஜிஆரிடம் ஒரு கதையை பக்குவமாக எடுத்து சொன்னாராம். அந்த கதையும் கிட்டத்தட்ட இவங்க மோதல் மாதிரிதான். அது ஒரு கேரள கதை. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதிரியை எப்பவும் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு சக்தி, திறமை இருக்கத்தான் செய்யும். இதை நீ யோசித்து பாருன்னு எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாராம் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அப்போதுதான் எம்ஜிஆருக்கு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் வார்த்தைகள் புரிந்ததாம். அதன் பிறகு எம்ஜிஆரது கோபம் மறைந்து அன்பு பிறக்கிறது. அது நட்பாக மலர்கிறது. அந்த வகையில் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் முதல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த ஒரு சுவாரஸ்யமான மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.